சார் லைன்ல இருக்கீங்களா சார்? ஓகே, ஸ்டார்ட் பண்றேங்க சார். டாப் டிவியின் சார்பாக உலக தமிழ் ஜோதிடர்கள் ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இது வந்துட்டு இலவச ஜூம் மீட்டிங். பொதுவா வந்து ராம் பிரசாத் சார் வந்துட்டு இலவச ஜூம் மீட்டிங் குடுக்கறது இல்ல. ஸோ நம்ம டாப் டிவிக்காக இலவச ஜூம் மீட்டிங் குடுத்துருக்காங்க. ஏன்னா நெறைய பேருக்கு பணம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், இந்த மாதிரி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணக்கூடியது, கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இலவச ஜூம் மீட்டிங். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ குருவோட அருள் வந்து கிடைக்க அனைவருக்கும் குருவோட அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். சார் வந்துட்டு இந்திரஸ்ரீ ஜோதிடம் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருக்கு. ஸோ தஞ்சாவூரை சேர்ந்தவர். மிகவும் திறம்பட அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவரே பல கருத்துக்கள் வந்து உருவாக்கி குடுப்பாரு. நெறைய ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி அவரோட பாணியே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ ஜூம்ல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். சார் ஸ்டார்ட் பண்ணலாங்க சார். ஓகே மேடம். ஓம் வசிஷ்டேஸ்வராய நம. ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை கூறி, டாப் டிவி ஐ மீடியா அஸ்ட்ரோ ஜோர்னி வித் புவனா இதுக்காக வந்து நம்ம இந்த வகுப்பு போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 1 வந்து ஏற்கனவே முடிஞ்சுது. பார்ட் 1 வராம, அதான் நான் கேட்டேன், எல்லாம் வரவங்களுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். பார்ட் 1 வராம பார்ட் 2 மட்டும் இப்ப இணைஞ்சவங்க யாரும் இருக்கீங்களா? இருந்தா சும்மா இந்த ஹேண்ட் போடுங்க, ஒன்னு பாத்துக்கிறேன். நானும் பார்ட் 1 அட்டெண்ட் பண்ண முடியல சார். டிராவல்ல இருக்கேன். பார்ட் 1 வந்து என்னங்க மேடம்? நான் அட்டெண்ட் பண்ண முடியல சார். டிராவல்ல நேம் சொல்லிட்டு சொல்லுங்க மேம். எஸ் கோமதி சார். ஆனா உங்க பழைய வகுப்புலாம் படிச்சேன். சரி, ஓகே ஓகே. கிரக சேர்க்கை அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ட் 1ல சொல்லியிருக்கோம். கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. கர்மா அப்படிங்கிற விஷயம் என்னன்னா ஒரு வேலையை தான் செய்யுது. என்னன்னா ஒரு ஆளை அறிமுகப்படுத்தி வைக்குது, அவ்வளவுதான். அப்ப அது நல்லது செய்யணும்னா நல்லது செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு அறிமுகமாகறாங்க. அது கீழே தள்ளி ஓட போகுது அப்படின்னா கெட்டது செய்யக்கூடிய நபர்களை அறிமுகப்படுத்தி வைக்குது, அவ்வளவுதான். அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எந்த கிரகத்து கூட சேர்ந்திருக்கோ அதுதான் நம்மளோட சூழல். இப்ப ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு தன்மையில சேராம நம்ம இங்க சந்திச்சுக்க முடியாது இல்லையா? இதத்தான் வந்து கிரக பார்ட் 1ல வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதுல வந்து புதன் சந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதன் சந்திரனை பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து பார்ட் 1ல சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல. அதுல பாத்தீங்கன்னா காற்று ராசியிலேருந்து பலன்களுக்கு போயாச்சு. நம்ம காற்று ராசியிலிருந்து நம்ம முடிச்சோம் இல்லையா? மிதுனத்துல தானே சார் முடிச்சோம்? யாராச்சும் வந்தவங்க சொல்லுங்க, மிதுனத்துல தானே முடிச்சோம்? ஆமா சார், மிதுன லக்னம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஆமா ஆமா, சரிங்களா? ஒரு ராசியை வச்சு சொல்ற விஷயங்கள் வேற. ஒரு ராசினா என்ன? இப்போ வந்து கடக ராசி அப்படின்னு எடுத்துப்போம். கடகத்துக்கு எத்தனை காலு? நண்டு தானே சின்னம். ஆமாங்க சார். கடக அது பலகால் ராசியா இல்லையா? அப்ப அது மறைமுகமா என்ன சொல்லுது? பல பேரோட கூட்டா ஜெயிச்சிருவங்குது. அதானே அது சொல்ல வருது. தனியா இருக்காத, கூட்டணி அமைச்சுக்க, ஜெயிச்சிருவங்குது. நண்டுக்கு ரத்தம் இருக்கா? நண்டு உரிக்கும் போது பாத்திருக்கீங்களா? ரத்தம் இருக்குமா? இருக்காதுங்க சார். அப்ப அது என்ன சொல்லுது? இயற்கையிலேயே உனக்கு ஹீமோகுளோபின் கம்மிங்குது. ஒரு ராசியோட சின்னம் எவ்வளவு விஷயங்களை சொல்லுதுங்கிறத. அப்ப இந்த தலை இருக்கா? நண்டுக்கு தலை இருக்கா? நம்ம கண்ணுக்கு தெரியுதாங்கிறேன். தெரியாது சார். அப்ப அது என்ன சொல்லுது? தலகணத்தோட எடுக்கிற முடிவு தோல்வியை சந்திப்பங்குது. இது வந்து ஒரு ராசி ரீதியான நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள். அதே தத்துவம், அது வந்து தத்துவ ராசி சூட்சமத்துல நம்ம சொல்லியிருக்கோம், படிச்சவங்களுக்கு தெரியும். தத்துவம் இரண்டு தத்துவங்களை சேர்த்து பொருளாக்கி நீங்க உபயோகப்படுத்தலாம். இப்ப வந்து நீர் ராசி இருக்கு, நெருப்பு ராசி இருக்கு, காற்று ராசி இருக்கு. காத்து அடிச்சாதானே நெருப்பு எரியும். காத்துல தானங்க ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஆமாங்க.
அப்ப காத்து அடிச்சாதான் நெருப்பு எரியும். இத வச்சு நீங்க திருமணம் பொருத்தம் போடலாம்ல. பாதி பொருத்தம் முடிஞ்சே போச்சு. அப்ப தண்ணிய தூக்கி நெருப்புல அடிச்சா என்ன ஆகும்? அணைஞ்சிருமா இல்லையா? அப்ப கடவுள் வந்து காத்தையும் நெருப்பு மாதிரிமா எல்லாரையும் நினைப்பான்? தப்பு தப்பா தானே நினைச்சு விட்டுருப்பான். அப்ப இது ரெண்டையும் நீங்க பொருளாக்கி உருவாக்கலாம். அது தத்துவ பரிகாரங்கள்னு பேரு. பொருள்னா என்ன? இது நீர். எக்கோ கேக்குதுங்களா? இல்லைங்க, சரியா இருக்குங்கய்யா. இது நீர், அது நெருப்பு. நீரும் நெருப்பும் சேர்ந்த பொருள் என்ன? இது வாட்டர், அது ஹீட்டர். வாட்டர் ஹீட்டர், பிளாஸ்க். இதெல்லாம் வந்து தத்துவ சூட்சமங்கள். இத வேற விதமா நம்ம படிக்கணும் அப்படின்னா, தவளை. தவளை நீர்ல இருக்கா? நிலத்திலயும் இருக்கா? ஆமாங்க சார். ஆனா காத்துல ஒலி எழுப்பி செத்துருதா இல்லையா? பாம்புக்கு இரையாயிடுதா இல்லையா? தவளை தன் வாயால் கெடுங்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த நிலமும் ஜலமும் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? காற்றுக்கிட்ட இருக்கு. இதெல்லாம் பரிகார சூட்சமங்கள்னு நம்ம படிச்சிருப்போம். நான் சொல்லி தந்திருப்பேன், மாணவர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு பார்க்க போறது கிரக சேர்க்கை. ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சேருது, வேவ்ஸ். அப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம புதன் சந்திரனுக்குள்ள போவோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஈஸியான ஒரு விஷயங்கள் சொல்றேன். தெரிஞ்சவங்களுக்கு. ಏನು ಮಾಡ್ತಾವನು ಮೇಡಮ್? ಮ್ಯೂಟ್ करे हा. கிரக சேர்க்கை. இப்ப உங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் சொல்றேன். சனிங்கிறது இருட்டு, சூரியனுங்கிறது வெளிச்சமா இல்லையா? அப்ப இந்த தொழில்காரகர் சனி சூரியனை நோக்கி போனா தொழில் என்ன ஆகும்? வளரும். சூரியனுங்கிற வெளிச்சம் சனியை நோக்கி போனா என்ன ஆகும்? தொழில் டேமேஜ் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். இதான் வந்து தொடு கிரகம்னு பேரு. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை தொடுது. இத மாத்தி பாத்திரக்கூடாது. ஐயா கேக்குதுங்களா? புரியுதுங்களா? கேக்குதுங்க சார். இதுல வந்து நம்ம இன்னைக்கு வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா புதன் சந்திரன். புதன் சந்திரன். இப்ப கிரகத்தை நம்ம சேர்க்க சேர்க்க பலன் வரும். பாவத்தை கனெக்ட் பண்ணும் போது பலவிதமான பலன்கள் வரும். சரிங்களா? அப்ப பாவத்தை கனெக்ட் பண்ணி பலனை பார்க்கிற விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள். இப்ப நம்ம புதன் சந்திரன் மிதுனத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். திருப்பி மிதுனத்திலேருந்து சொல்லிடவா இல்ல அடுத்த காற்று ராசிக்கு போயிடுவோமா? சார் சொல்லிடுங்க சார். திருப்பி மிதுனத்திலேருந்தே பாத்துருவோமா ஒரு வழி? ஏன்னா மிதுனங்கிறது ஒரு மிதுனத்திலிருந்து பாத்துருங்க சார். அபரிவிதமான ராசி மிதுனம். 12 வாசலுக்கு ஒரு கதவு திறப்போம்னா எந்த வாசல் இது? 12 வாசலுக்கு ஒரு கதவு திறப்பு. எந்த வாசல்? மிதுனங்கிற வாசல் தான் அது. மிதுனங்கிற வாசல் வழியாத்தான் உங்க ராசியோட ரகசியமே இருக்கு. அது நமக்கு வகுப்புக்கு வந்தா சொல்லுவேன். வகுப்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும். 12 ராசி கட்டத்துல ஒரு கிரகம் உச்சமாகவும் ஆகல, நீச்சமாகவும் ஆகல, மூல திரிகோணமும் வாங்கல. அந்த வீடு எந்த வீடு? அந்த வீடுதான் மிதுன வீடு. மிதுனம். புரியுதுங்களா? அப்ப மிதுனத்து வழியாத்தான் ஒருத்தவனோட ராசியோட சூட்சமே நுழைவு வாயிலே அதான். அதனாலதானே சகாதேவனை போட்டாங்க. சகாதேவனோட இடம் எது? மிதுனம் தானே. மிதுன வீடுதான் சார். அப்ப மிதுன வீட்டு வழியாத்தான் ஒருத்தவனோட ராசியோட ரகசியம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அது டீட்டெயிலா அந்தந்த வகுப்பு வரும்போது நம்ம பார்ப்போம். இப்போ வந்து புதன் சந்திரன். புதன் சந்திரன் இணைவு மிதுன லக்கணக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யுங்கிறத பார்ப்போம். எழுதிக்கிங்க. புதன்கிறது பேச்சு, சந்திரனுங்கிறது பிரயாணம். அப்ப இவன் பேசியே வித்துருவான் எல்லாத்தையும். பேச்சாற்றல் மிகுந்த தொழில் நல்லா இருக்கும். வாக்கால் தொழில். கரெக்டா டயத்துக்கு சாப்பிடுறவங்கன்னா இவங்கதான். 9 மணி சாப்பாடு, 11:30 ஒரு காஃபி, அடுத்து 2 மணி அடுத்து சாப்பாடு. நட்பா குடும்பமா எதுக்கு முக்கியத்துவம் தருவாங்க? போன தடவை வந்தவங்க சொல்லுங்க. நட்பா குடும்பமா? குடும்பம் சார். குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க.
நண்பன் அடுத்ததுதான். நட்பா காதலா? காதல் கிரகம் தானே புதன். நட்பா காதலா? காதல் 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 நட்பா குடும்பமா? குடும்பம். சரி. நட்பா அப்ப குடும்பமா காதலா அப்படி கேட்கணுமா? குடும்பம் தான். காதல் காதல். மேடம் மிதுன நட்பு ல- சார். சார் மேடம் நட்பு சார். சார் குடும்பம் தான் சார். மேடம் இயற்கையாவே ஒண்ணு தெரிஞ்சுங்க. மிதுன லக்கணத்துக்கு காதல், அவங்க காதல் செய்தால் அது திருமணத்தில் போய் முடிந்தே தீரும். 85 to 90% தெரிஞ்சு வச்சுக்கங்க. அது பேஸ் மேடம். மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? துலாம் சுக்கிரன் வீடு. சுக்ரான் காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் வீடு? 7 ஏழு சார். வீடு. அப்ப காதல் எதுல போய் முடியும்? திருமணத்துல. அப்ப மிதுன லக்கணம் வந்து ஐயா நான் லவ் பண்றேன்னா என்ன சொல்லுவீங்க? ஜாதகத்தை மூடிடுங்க, சக்சஸ் எழுதி கொடுத்துருங்க. அது பேஸ். அப்ப நட்பா குடும்பமா? குடும்பம். குடும்பமா காதலா? காதல். சரிங்களா? சுய முயற்சியால் முன்னேற்றம் உண்டு. சுய முயற்சியால் முன்னேற்றம் உண்டு. சொந்த முயற்சியில ஜெயிப்பாங்க. ஒரு ஒரு ஃபைல் தூக்க தான் சார் போனான். ஆனா வந்து ஒரு சேரை பிடிச்சிட்டான். ஒரு மேனேஜிங் டைரக்டர் மாதிரி ஆயிட்டான். 4 பேர் அவங்க கீழே வேலை செய்யறாங்க. அப்படிங்கிற ஒரு அமைப்பை பிடிக்கும் மிதுனம். 4 பேரை வைத்து வேலை வாங்கும் தகுதி உள்ள அமைப்புக்கு போகணும்னு எழுதுங்க. அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா. உபதேச பிரியர். பப்ஸ், ஸ்பிரிங் நூடுல்ஸ், இந்த பேக்கரி ஐட்டம்லாம் கொஞ்சம் சாப்பிடும் கொடுத்தீங்கன்னா. தொடு கிரகம்னா பாத்துருவீங்கல்ல. புதன் போய் சந்திரனை தொடணும். பாவத்துல ரெண்டும் கனெக்ட் ஆகிக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நீங்க எழுதிக்கிங்க வரும். வீடு, வண்டி, நிலம் சார்ந்த வருமானம் உண்டு. மிதுனத்துக்கு 4ஆம் அதிபதி யாரு? அவரேதான். அவரேதாங்க. புதன் புதன் அப்ப சந்திரன் எத்தனாம் அதிபதி? 2 4 2 இணைஞ்சா என்ன ஆகும்? 4 2 அது வருமானத்தை உண்டாக்கப்பட்டது. தாயார் மூலம் வருமானம் உண்டு. தாயார் தாயார் பேர் சொத்து உண்டு. வீடு, வண்டி, வாகனம் மூலியமா வருமானம் பண்ணலாமா? பண்ணலாம், பண்ணிக்கோ. நான் கால்நடை நான் வளர்க்கலாம், வளர்த்துக்க. சரிங்களா? இன்னைக்கு காலையில இதே மிதுன லக்கணம் நல்லா புரிஞ்சுங்க. காலையில இன்னைக்கு மிதுன லக்கணம் ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இதை அடுத்த லெவல் கொண்டு போலாமான்னு கேட்கிறாரு. 4ஆம் அதிபதி புதன், அடுத்தது சந்திரன். கொண்டு போலாம். ஆனா 4ல கேது நிக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு டவுட் வரும்ல உங்களுக்கு. 4ல கேது நிக்குது. மாட்டுக்கு கிறிஸ்டின் பேரா வச்சு விடுன்ட்டேன். மேரி கிறிஸ்டினான்னு வச்சு விடுன்ட்டேன். அந்த வேலைகள் அங்க செஞ்சா வேலை முடிஞ்சது. என்ன சார் புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது சார். சூப்பர் சூப்பர். 4ஆம் அதிபதி 2ல வருமானம் வரும். 4ல கேது நிக்கிறாரு. வேளாங்கண்ணில இருந்து தீர்த்தம் எடுத்து வந்து மாட்டுக்கொட்டையில தெளிச்சு விடுங்கன்ட்டேன். பரிகாரமாய் மதத்தை குறிக்கப்பட்டதுனால நான் கேது. எதுக்கு சொல்றேன்னா புதன் சந்திரனோட விஷயங்களை நான் சொல்றேன். கூட்டு பொரியல் ரசம்லாம் நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? போன வாட்டி புதிர் போட்டோம்ல, எப்படி இருந்துச்சு? போன வாட்டி புதிர் நல்லா இருந்தது சார். நல்லா இருந்துச்சுங்களா? புதன் சந்திரன் என்ன போடும்? புதிர் போடும். புதிர் போடும். அறிவு. 2 அப்பா 2 பையன். அப்பா 2 பையங்க நல்லா இருந்துச்சுங்களா? சார். நல்லா இருந்தது. கேது வேளாங்கண்ணி அப்ப ராகு இருந்தா தர்கா மேடம். யோசிக்க ரசம் மேடம். யோசிங்க வந்துரும். சரி. மாமா வீடு கட்ட பணம் கொடுப்பார்.
யாரு கொடுப்பா? மாமா கொடுப்பார். பள்ளிக்கூடத்துக்கு இடம் கொடுத்தவங்க எல்லாம் இவங்க தான். ஏன்? சந்திரனாலே ஒரு தேய்மானம். புதன் போய் சந்திரனை தொடுது. புதன் ஸ்கூலு, சந்திரன் தேய்மானம். இடத்த கொடுத்துருங்க. இடம் கொடுப்பாங்க அவங்க. அப்ப புக்கு மூலம் சம்பாதிக்கலாம்ல, புக் எழுதி உள்ளாம்ல. ஏன்னா சந்திரமே பிரயாண கிரகம் தானே. வீட்டுக்குள் தோட்டம், தோட்டத்தில் வீடு. இதெல்லாம் வந்து மிதுன லக்னத்தோட காம்பினேஷன் புதன் சந்திரன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வயசுக்கு மீறிய பேச்சு இருக்கும் புதன் சந்திரனுக்கு. மிதுன லக்னத்துக்கு மிதுன லக்னம் பிளஸ் புதன் சந்திரன் நினைவு. உண்மைதான் சார். சரி, அடுத்தது ஐயா, இரண்டாவது சந்திரன் வீட்டில் புதன். எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம். சந்திரன் வீட்டில் புதன் ஐயா. எடுத்துக்கலாம் சார். சார் நல்லா புரிஞ்சுங்க, கிரகத்துல அது மாறும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப புதன் இருக்கு, சந்திரன் இருக்கு. இந்த புதன் சம்பந்தப்பட்ட காரகம் வந்து தேய்மானம் அடையும். இப்படி அப்படியே திருப்பி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் புதன் இப்ப என்ன பண்ணுவீங்க? பலன்கள் மாறும். ஆனா பாவத்துக்கு நீங்க கனெக்ட் பண்ணும்போது மாறாது. ரெண்டுமே வருது. நான் சொல்றது யாருக்கு புரியல? பாவத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கிரகத்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தது அதுவா, அதுக்கு அடுத்தது இதுவாங்கிறத நீங்க முக்கியத்துவம் தரணும். அதுக்குதான் எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்டே சொன்னேன். சனி சூரியன் தொழில் வளர்ச்சி, சூரியன் சனி தொழில் டேமேஜ். அதுதான் எடுத்துக்காட்டோட ஆரம்பிச்சேன். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுது. சரி, அடுத்த காற்று ராசி என்னது? துலாம் எடுத்துக்கங்க. துலாம் ரெண்டாவது காற்று ராசி. காற்று, நெருப்பு, நீர், நிலம்னு தத்துவத்திலேயே பார்த்துருவோம் நம்ம. துலாம் அப்ப 9, 10, 12, 10. அப்ப ஒரு பெரிய தொழில் செஞ்சு ஆரம்பத்துல ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருப்பார்ல, எழுதிக்கிங்க. துலாம் லக்கணக்காரர்களுக்கு புதன் சந்திரன் நினைவு இருந்தால் பெரும் தொழில் ஆரம்பத்தில் நஷ்டத்தை கொடுக்கும். சார் இந்த காம்பினேஷன் வந்து எதுல இருந்தாலுமா இல்ல லக்னத்துல புதன் சந்திரன் இருந்தாலா? துலாம் லக்கணத்துக்கு எங்க புதன் சந்திரன் இணைஞ்சாலும். ஓகே, தேங்க்யூ. நான் சொல்றது எல்லாமே லக்கணத்துக்கு எங்க இணைஞ்சாலும், எந்த இடத்துல இணைஞ்சாலும் சரி. சமாதி வழிபாடு சொல்லுங்க. புதன் வீட்டுல சந்திரன் இருந்தாலும் அப்படி எடுக்கலாமா? மிதனத்தில் சந்திரன் இருந்தா அப்படி எடுக்கூடாது. துலாம் லக்கணமா? ஓ இல்ல, மீன லக்னம் மிதுனத்தில் புதன் சந்திரன் லக்கணம். அதுக்குதான் துலாம் லக்கணம்னு தெளிவா சொல்றது. ஓகே ஓகே. மேசம் முதல் சார், மீனம் என்ன வரை விஸ்வரூப பலன் நம்ம சாப்பிட்டு தலைப்பு தானே சார் கொடுத்திருக்கோம். என்ன சார் அது சொன்னீங்க? புதன் சந்திரனுக்கு தொழில். துலாம் லக்கணத்திற்கு புதன் சந்திரன் இணைவு இருந்தால் முதல் தொழில் டேமேஜ். இவங்களுக்கு வந்து எண்ணமே வந்து துறவு சார்ந்த எண்ணம் இருக்கும். கோயில் கோயிலா அப்படியே போறது. குறுக்கிட மன்னிக்கவும், துலாலக்கணத்துக்கு புதன் சந்திரன் வந்து தர்ம கர்மாதிபதி. அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதான் துறவுன்ட்டு. இப்ப அடுத்தது உங்களுக்கு ரிசல்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க கேள்வி கேக்குறீங்க. ஏகாந்த மனப்பான்மை தானே சார் 9, 10 தர்ம கர்ம யோகம். அப்ப துறவுங்கிறதான அதோட அர்த்தம். ஓகே 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 ஓகே. அப்ப என்னது? சமாதி வழிபாடு, சித்தர் வழிபாடுன்னு எழுதிக்கங்க. இவங்களுக்கு தொழில் தேடி வரும். தொழில் தேடி வரும். செலக்ஷன் உங்க கையில இருக்கு. துலாம் லக்னத்துக்கு புதன் சந்திரன் இணைவு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்தது, ஸ்கூல் செக்டரு இதெல்லாம் எடுத்துக்கும், பிடிச்சிரும். ஸ்கூல் செக்டர், டுட்டோரியல் சென்டர் வைக்கலாமா சார், எஜுகேஷன் சென்டர் வைக்கலாமா, இப்படிலாம் பிடிச்சிக்கும், நல்லா இருக்கும்.
நம்ம வகுப்புல நான் பாயிண்ட் என்ன சொன்னீங்க சார்? என்னங்க மேடம்? லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? தொழில் ஸ்கூல் தேடி செக்டார், வரும். எடுகேஷன் செக்டார், ஆன்மீகம், பூஜை, அதெல்லாம் எழுதிக்கோ. அதெல்லாம் எழுதிக்கோ. இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ம். தொழில் செய்யற இடத்துக்கு, அதாவது தொழில் முறையான தொழில் நீங்க செஞ்சு ஒரு கடை பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா பக்கத்துல ஏதாச்சும் கல்லறை இருக்கும். கல்லறைக்கு பக்கத்துல, இல்ல ஜீவசமாதியும் கல்லறை தானே, அதுக்கு பக்கத்துல. டவுட் கேக்குறதுன்னா ஓப்பனா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எழுதிக்கங்க. ஏற்றுமதி இறக்குமதி 10-12. நைட்டு தொழில், இரவில் செய்யக்கூடிய தொழில். சந்திரன் வந்து இரவு தானே. என்ன சார்? கடல் கடல் சார்ந்த தொழில், இரவு தொழில். மேடம் சந்திரன் இரவு தானே மேடம். சந்திரன்னாலே சீசன் ஒர்க்கு மேடம், ரெகுலர் ஒர்க் வச்சுக்க கூடாது. ஒரு டீ கடை குளிர்காலம்னா, வெயில் காலம்னா சர்பத்து கடை, சீசன் ஒர்க் ஆயிடுதா இல்லையா? அப்ப தள்ளுபடி கொடுக்கலாமா இல்லையா? டிஸ்கவுண்ட், தள்ளுபடி வியாபாரம். இவங்க வந்து துறவுங்கும் போது இந்த கும்பாபிஷேகம், அன்னதானம், ஆத்மார்த்தம் இப்படியே இருப்பாங்க. அதையும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. சீசன் ஒர்க் பண்ணா இவங்களுக்கு தொழில் விருத்தி அடையும் சார். சீசன் ஒர்க் அப்படி இல்லைன்னா அது சார்ந்தவை, கடல் சார்ந்தவை. முதல் தொழில் நஷ்டம்தான், ஒரு தேய்மானத்தை கொடுக்கும் தொழில்ல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற தொழில் நஷ்டம்தான். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். சரி, மூன்றாவது காற்று ராசி எது? கும்பம். கும்பம். கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு பாருங்க, கும்பலக்கணம்னாலே ஒரு மருத்துவம் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க, கும்பலக்கணம்னாலே ஒரு மருத்துவம் உண்டு. கும்பலக்கணத்துக்கு சந்திரன் 6ஆம் வீட்டு அதிபதியா இல்லையா? என்ன மேடம் தறி சொல்லலன்னா எழுதிக்கங்க. புதன் நூலு தானே. துலாம் லக்னத்துக்கு எழுதணும், கும்பத்துக்கு எழுதாதீங்க. சதாசிவம் சார், தறி சொல்லலன்னு போட்டு காட்டுறீங்களா சார்? தறி எப்படி வெட்டுது பாருங்க, சூப்பரா வெட்டுது இல்ல? மன்னிச்சுக்கங்க சார், எப்படி ஆன் ஆயிடுச்சு. சரி சரி. வெட்டுறதுக்கான புதிரு தெரியுமா உங்களுக்கு? வெட்டுறதுக்கான புதிரு ஐயா சொல்லுங்க ஐயா. புதிரையா சப்ஜெக்டியா? புதிர் சொல்லணுமா? ரெண்டையுமே சொல்லுங்க ஐயா. ரெண்டுமே சொல்லணுமா? போன புதிருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நானே சொல்லிட்டேன். ஆமாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. வெட்டுனாதானங்க சாவான். ஒருத்தர் சொல்றாரு வெட்டியதால் சாகவில்லைங்கிறாரு. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்து இருப்பேன்கிறாரு. செத்ததால் சாகவில்லை, சாகாமல் இருந்திருந்தால் செத்திருப்பேன், வந்ததால் வரவில்லை, வராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன்கிறாரு. புதஞ்சந்திரன் புதிரு. ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. கேட்டது கேட்டதா? கேக்குது சார், ஆனா ரொம்ப குழப்பமா இருக்கு.
அதுக்கு பேர் தான் மேடம் புதிர். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, உயிரோடு இருந்திருந்தால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராமல் இருந்திருந்தால் வந்திருப்பேன். புதன் சந்திரன் ஆரம்பத்துல என்ன சொன்ன, நம்ம அறிவை ஒளிச்சு வச்சு பேசும்போதுதான் மேடம் சபையிலேயே எடுபடும். கரெக்டுங்களா? அதான புதன் சந்திரன் மறைமுகமா என்ன சொல்லுது, அளவா பேசுங்குது. புதன் சந்திரன் அறிவை ஒளிச்சு வச்சு பேசுங்குது. அதான சொல்ல வருது. நம்ம புதன் சந்திரன் தோஷம் தோஷங்கிறோம். புதன்னா கடன், சந்திரன்னா விரயம். கடன் விரயமாமா ஆவாதா? அதுல உள்ள நல்ல விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கணும். என்னங்க மேடம்? எஸ். அப்ப ஒருத்தன் என்ன பண்றான், நல்லா இருட்டு, அமாவாசை இருட்டு, அந்த வயலோரம் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அங்க கிணறு ஒண்ணு தோண்டி வச்சிருக்காங்க. கிணறு தோண்டி வச்சிருக்காங்க. இவன் பாதை தெரியாம அப்படி காலை வைக்க போறான். ஒரு மின்னல் பட்டுன்னு வெட்டுது. வெட்டினோடனே அந்த வெளிச்சத்துல கிணற பார்த்துட்டான். அதான் வெட்டியதால் சாகவில்லை. வெட்டலைன்னா உளுந்து செத்துருப்பான். புரியுதுங்களா? புரியுது சார். கொஞ்சம் தூரம் போய் ஒரு பாம்பை மிதிச்சிட்டான். பார்த்தா கருநாகம். கொஞ்சம் உத்து பார்த்தா அது செத்து போயிருந்துச்சு. உயிரோட இருந்தா செத்துருப்பான், போட்டிருக்கோம். அதான் செத்ததால் சாகவில்லை. அணைகட்டு உடைச்சு ஆத்துல தண்ணி வந்துட்டு இவன் ஆத்து வழியா தான் கடந்து போலான் இருக்கான். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். புரியுதுங்களா? நல்லாவே புரியுது சார். சூப்பருங்க ஐயா. நல்ல யோசனை. சொன்ன எல்லாருக்கும் புரியுங்க. சொல்றதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். சொல்றதுக்கு முன்னாடி புரியாது சார். இவ்வளவு யோசிக்க மாட்டோம். என்னங்க மேடம்? ஆக்டிவேட் டு புதன் சந்திரன் மேடம். புதன் சந்திரன் என்ன மட்டும் இல்ல, உங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் புதன் சந்திரன் மறைமுகமா ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்? புதன் அறிவுங்க, சந்திரன் மனசுங்க. இது ரெண்டும் செயல்படலைன்னா கோமாக்கு போயிடுவோமா இல்லையா? ஆமா சார். தூக்கம் இல்ல அப்படின்னு மாத்திரை எழுதுறாங்கல்ல, காம்பினேஷன் என்ன இருக்கும்? இந்த புதன் சந்திரன் சம்பந்தப்பட்ட ஃபார்முலா தானே அதுல இருக்கும். அப்ப மனக்குழப்பம் புதன் தான், புதன் சந்திரன் தான். அதை தெளிவுபடுத்துற தூக்கமும் புதன் சந்திரன் தானே. வாய்ஸ் கொடுங்க. ஆமாங்க ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க. ஜெர்மன்ல இருந்தெல்லாம் போன வாட்டி வாய்ஸ் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல ஆள் இல்ல. என்ன பண்றது? ஆமாங்க ஐயா, ஆமா ஆமாங்க சார். ஆமாங்க. அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி நீங்க சொல்றத ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் தூங்கிடுவேன் அப்புறம். ஐயோ. நீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பதில் பண்ணாதான் சொல்லுங்க. நான் முழிச்சிருப்பேன். சரிங்களா? சொல்லிடுவோம். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க ஐயா. சரி, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. கொஞ்சம் அப்படியே இருங்க. போனா மேம், வணக்கம்மா. வணக்கம் மேம். ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். சரி, இன்னைக்குதான் வந்தேன். லிங்க் பார்த்தேன். நேத்தே நீங்க போட்டதுனால இன்னைக்கு கொஞ்சம் ரெடியா வந்தாச்சு. நன்றி மேம், நன்றி. ஓகே மேம். தாமதிக்கும், சங்கடம் படாதீங்க. வந்தாரு. சரி, இப்ப அடுத்தது கும்பத்துல எங்க நிக்கிறோம்? கலசத்துல நிக்கிறோம். சரி, குழந்தைகளுக்கு மருத்துவ கல்வி உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. மருத்துவ கல்வி குடும்பத்தில் உண்டுன்னு எழுதிக்கங்க. ஏன் அப்படின்னா, சார் உங்க வீட்டுல ஒரு டாக்டரேட் இருக்கணுமே. இல்ல சார். பிசியோதெரபிஸ்ட் இல்ல சார். நாட்டு மருந்து கடை இல்ல சார். எதுவுமே இல்லைன்ட்டாரு. பார்த்தா தாத்தா என்ன பண்றாருன்னா தேளு கடிக்கு மருந்து கொடுக்குறாராம். அது மருத்துவம் தானே. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்ட் சார். அதுவும் மருத்துவத்தில் வரும். வீட்டுல ஒரு டாக்டர் கண்டிப்பா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. டாக்டர் கும்பம் இருந்தாலே டாக்டர் இருக்கும். புதன் சந்திரன் அடிச்சிருங்க, கண்டிப்பா உண்டுன்னு. ஓகே. புதன் சந்திரன் அதுவும் சதயம். அதுல 90% சதயம் என்னது? நட்சத்திரமா இருந்தாலும் சதயம். என் பையன் சதயம் சார், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான்.
அதிக வலுப்பெறும் மருத்துவ நட்சத்திரம். இப்ப ஜாதகம் பாக்குறீங்க, ஐயா என் பையனுக்கு மெடிக்கல் கிடைக்குமா, சதயத்தை லக்கண புள்ளி சதயமா இருந்தா கிடைக்கும்ன்றீங்க. வேற எதையுமே நீங்க பார்க்க வேணாம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ல் மறைய கிடைச்சிரும் போங்க. கொஞ்சம் திறமை உள்ளவங்களால இருந்தா பரிகாரம் சொல்லுவாங்க. எம்பிபிஎஸ் டாக்டர் தான் சார். சரிங்களா? அவங்க சதயம் தான். சரிங்களா? கும்பம்னாலே ஒரு மருத்துவத்துறை உள்ளே உண்டு, மந்திர தந்திர ஈடுபாடு உண்டு. இதெல்லாம் இப்ப யாரு பண்ணிருப்பா? பையன் பண்ணுவானா? மூதாதையர் காலத்துல நடந்திருக்கும். சரிங்களா? திடீர்னு சாமி வரும்ல, கும்பம் தான். கும்பம் இல்லாமல் சாமி இறங்காது. கனவு கண்டிப்பா பலிக்கும். எனக்கு உண்டு சார். நீங்க இப்ப இது சொன்ன இந்த இது கரெக்டா இருக்கு. சரிங்களா? சாமியோட அனுகிரகம் எனக்கு உண்டு. மேடம், குறி சொல்லும் கும்பம்னு ஒரு சாப்டர் நடக்கும். இப்பதானே புகழடையும் கன்னி நடந்துச்சு. அப்ப வாங்க, எல்லாமே ஓபன் ஆகும். சொல்லால் வெல்லும் ரிஷபம், மாற்றம் தரும் மிதுனம், காலத்தை வெல்லும் கடகம், அடக்கியாலும் சிம்மம், மேன்மை பெறும் மேசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 6 பேலன்ஸ் இருக்கு. அது போடும்போது அந்த வகுப்புல வாங்க, லக்கணத்தை பத்தின ஃபுல் விஷயங்களும் ஓபன் ஆகும். சரிங்களா? சரிங்க சரிங்க. சரி. இவங்களோட குலதெய்வ கோயில்ல அடிக்கடி ஏதாச்சும் இடிச்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும்னு போடுங்க. எதுக்கு? கும்ப லக்கணத்துக்கு இல்ல, கும்ப லக்கணமாக இருந்து புதன் சந்திரன் நினைவு இருந்தா. கெடாவெட்டுகள் நடக்கும். இந்த கும்பலக்கணம் இருந்து புதன் சந்திரன் நினைவு இருந்தா ஒரு வருஷம் கெடாவெட்ட மறந்துருவாங்க. இதெல்லாம் எழுதிக்கிங்க அண்ணா. அப்ப நம்ம ஞாபகப்படுத்தணும். கும்பலக்கணம் புதன் சந்திரன் எதுவும் பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா கெடாவெட்ட? ஆமாங்க, வரும். கும்பங்கிறது ஒரு சாமியார் பாவம். காதல் சிக்கலில் போய் முடியும் புதன் சந்திரன் நினைவு இருந்தா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் புதன் சந்திரன் நினைவு இருந்தா நல்லா பாருங்க, கடன், எதிரி, ருண ரத்ரு ரோகஸ்தானம் அனைத்தும் தெய்வ நம்பிக்கையை நீங்க வச்சீங்கன்னா, தெய்வ நம்பிக்கைன்னா நான் ஏதோ ஒரு பவர், அந்த இம்யூஷன் பவர், ஏதோ ஒரு விஷயம், அது கடவுள்னு சொல்லுங்க, இல்ல சக்தின்னு சொல்லுங்க, பிரபஞ்சம்னு சொல்லுங்க, நம்புனீங்கன்னா எல்லாம் ஜெயிச்சிடலாம். நீங்க வேலை செஞ்சிரும். கத்தி வந்து கழுத்தோட திரும்பிரும், படாது. காலச்சக்கரத்துக்கே 11 இல்லையா? ஆமா சார். ஆமாங்க ஐயா. ஆமாங்க. புதன் சந்திரன் நினைவு இருந்தா இவங்க என்ன பண்ணலாம்? மாலை போடலாம். ஒரு அம்மனுக்கு 7 நாள் மாலை போடுவாங்கல்ல, வேண்டிக்கிட்டு மாலை போட்டு அந்த பத்திய சோறு சாப்பிட்டுக்கிட்டு அதை வந்து ஆத்துலயோ குளத்திலயோ விட்டுட்டு வந்தா இந்த நோய் நிவர்த்தி எல்லாம் நல்லா வேலை செய்யும். சார் இங்க திருநெல்வேலிக்கு இங்க குலசேகரத்துக்கு அப்படி மாலை போடுவாங்க சார். தசராவுக்கு 10 நாள் மாலை போடுவாங்க குலசேகர பண்ணிட்டு. அதான் மேடம், உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில புதன் சந்திரன் நினைவு வந்துரும் மேடம், கும்பலக்கணமா இருந்தா. இல்லாட்டி இந்த விஷயங்கள் நடக்காது. புரிஞ்சுங்க. ஓகே. புதனுங்கிறது பத்திரம், டாக்குமெண்ட், ஆவணங்கள் இருக்கா இல்லையா? இயற்கையிலேயே கும்பத்துக்கு 8. அப்ப ஆவணம் தொடர்பான பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு எழுதிக்கங்க. மாத்த வேண்டிய பத்திரம், ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது, மாத்த வேண்டிய பத்திரம், ரெனியூல் பண்ணாத பத்திரம், இதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த புதன் சந்திரன் நினைவு
சொத்தை கூட விக்கிற நிலைமை வரும். வித்துட்டு வாங்குவாங்க, இல்ல வித்துருவாங்க. பூர்வீகத்தை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். நல்ல உழைப்பாளிகள், ஆனா வேலைக்கு அதிக வலு, நல்ல எஃபெக்ட் போட்டு வேலை செய்வாங்க. ஆரம்பத்துல சம்பளம் கம்மியா தான் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வேலை தேடி வரும் சார். வேலை தேடி வரும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்கல்ல. ஒரு 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 பருக்க எடுத்து இலை உரமா வைப்பாங்களா இல்லையா? 6-5 நல்லா புரிஞ்சுங்க. 6-5 எவ்வளவு? 11 இல்லையா? லாபஸ்தானம் தானே கும்பம். எதுவும் பிரச்சனைனா டக்குன்னு 6-5 வாங்கி தோலை உரிச்சு பழத்தை யாருக்காச்சும் தானம் கொடுத்துருங்க. ஒரு 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 விஷயம் முடிக்க போறீங்க, டக்குன்னு 6-5 பழம் வாங்கி தோலை உரிச்சு பழத்தை தானம் கொடுத்துருங்க. 6-5 11 இல்லையா? சொல்றது புரியுதா யாருக்கும்? புரியுது சார். ஐயா புரியுதுங்க. ம். ஏன் வந்து மாலை போடுங்கிறேன்? 6ஆம் அதிபதி சந்திரன், 8ஆம் அதிபதி யாரு? புதன். 6-8. ஏன் நானே கணக்குல வீக்கு. 6-8 நீங்களும் இருக்கா? 48 அதான் சொல்றேன், மண்டல பூஜையா இல்லையா? ஆமா சார். அதனால மாலை போடுங்க, ஜெயிப்பீங்க. என்ன புரியுதுங்களா? இந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கா? சொல்லித்தர விஷயங்கள் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்கய்யா. பெய்டு கிளாஸ்ல என்ன நடத்துவோமோ, என்கிட்ட படிச்சவங்க உள்ள இருக்கீங்களா? நம்ம கிளாஸ்ல என்னென்ன நடக்கும் லைட்டா சொல்லுங்க. ஏன்னா புதுசா வந்திருக்காங்க, தெரியாது. மாபெரும் ஜோதிடர்கள் வந்திருப்பாங்க, ஆசிரியர்கள் வந்திருப்பாங்க, ஆர்வலர்கள் வந்திருப்பாங்க. தலம் வந்து எப்படின்னு நமக்கு தெரியாது. இது மட்டும் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணினா விட்டுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என் பேர் பாஸ்கரா, சென்னை. சார் நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் சொல்லி தரது மட்டும் இல்ல, அதுல உள்ள இடம், பேரு, ராசியோட சின்னம், நட்சத்திரம், வடிவம், மாசம் எல்லாமே ஒரு விஷயத்த காட்டிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு விஷயத்த காட்டிக்கிட்டே இருக்குமா இல்லையா? ஆமா குருஜி. கார்த்திகைன்னு ஒரு மாதம் இருக்கா? ஐயா இருக்குங்கய்யா. அது காலச்சக்கரத்துக்கு 8 தானே? ஆமாங்க ஐயா. 8ன்னு நம்ம எல்லாம் ஒதுக்குறோம்ல. ஆனா பாருங்க, பேர் என்ன? கார்த்திகை. அப்ப அந்த அங்க கிரகம் இருந்தாலே கை கொடுக்க ஒருத்தன் வருவான்னு அர்த்தம். சரிங்கய்யா. சரி. புரியுதுங்களா? அந்த மாசத்தெல்லாம் படிச்சு பாருங்க. சித்திரை, மிதுனத்துல திருவாதிரை, துலாம்லயும் கண்ணில என்ன இருக்கு? சித்திரை. திரைனா என்ன? அப்ப போட்டோகிராபி, மீடியா, இதெல்லாம் வேலை கிடைக்குமா இல்லையா? இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. திரை கேமராக்கு முன்னாடி இருக்கிறது. அப்ப ஃபால்ட் வந்தா எங்க வரும்? கண்ணுல, விழி, திரையில வரும். இப்படிலாம் நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். விளையாட்டா தான் சார் இருக்கும். கையை மூடி வச்சிருக்கிற வரைக்கும் தான் ஜோதிடம் பவரு. திறந்தா ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதான் போன இதுலயே நான் சொல்லியிருக்கேனே, ஆணி மாசம், மாசாணி தெய்வம் காட்டுதா இல்லையா? ஆமாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது நெருப்பு ராசி போயிடுவோம். நெருப்பு ராசி என்னது? முதல் நெருப்பு ராசி மேசம். மேசம் யார் சொன்னது? மேசம் 3 4 6 4 தவணை முறையில் சொத்து வாங்குவார். எழுதிக்கங்க.
தவணை 4 இருக்கும் 3 கெடுக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடு, ஜெயிச்சிடலாம். கொஞ்சம் மறுபடியும் அதை சொல்லுங்க. தவணை முறையில் வாங்குவார்கள் சொத்து. இப்ப வந்திருக்கு அந்த ஸ்கீம்லாம் தெரியும்ல? ஆமா சார். வந்திருக்கீங்க எல்லாருமே அப்படித்தானே வாங்குறாங்க. நீங்க எல்லாம் பேசாதத பார்த்தா பாடம் புரியலையோங்கிறத எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஐயா இல்லைங்க இல்லைங்கய்யா, சூப்பரா இருக்குங்கய்யா, இல்லைங்க அருமையா இருக்குங்க. எளிமையா இருக்குங்கய்யா, சொல்ற விஷயங்கள் எளிமையா இதுவே இருக்கு. எளிமன்னா இப்ப வந்து ஒரு நேந்திர சார் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அந்த வேவ்ஸ் வந்ததுனால சொல்றேன். இதுவே எளிமன்னா இதை எதுக்காக கொடுக்குறோம் தெரியுமா? டாப் டிவிக்காகவும் ஐ மீடியாக்காகவும் அஸ்ட்ரோ ஜெர்னி வித் போனாவுக்காகவும் மேல தாண்டி நேந்திர சர்ப்பநாடின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அடுத்த மாசத்துல எடுக்க போறோம். அதுல வந்து இந்த கிரக சேர்க்கையை வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது. புரியுதுங்களா சொல்றது? முடிஞ்சவங்க அதுல வந்து கலந்துகிட்டு பாருங்க. நீங்க சவால் விட்டு பேசலாம். சவால் விட்டு பேசக்கூடியதுக்கான தீப்பொறி. இது ஜோதிட ஆர்வலர்களா இருந்தாலும் சரி, ஜோதிட கத்துக்கணுங்கிற விருப்பம் இருந்தாலும் சரி, அந்த அந்த விஷயங்கள் நேந்திர சர்ப்பநாடிய கத்து வச்சுக்கங்க. நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? நேந்திரம்னா என்ன? நேந்திரம்னா என்ன சார்? நேத்திரம்னா பார்வை சார், பாக்குறது. கிரகம் ஒரு கிரகம் எதையோ பாக்குமா இல்லையா? ஆமா. செவ்வாய்க்கு ஏன் 4ஆம் பார்வை கொடுத்தாங்க? செவ்வாய்க்கு ஏன் 4, 8 ஸ்பெஷலிஸ்டா கொடுத்தாங்க? செவ்வாய் 4ஆம் பார்வை சொத்து பார்வைன்னு பேரு. பாக்குறது சார். 8 வந்து 8 காலபுருஷனுக்கு 8 விபத்து. ரத்தக்காரகனோட அத விபத்துன்னு எடுக்க கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அது அங்க நேந்திர சர்ப்பநாடியில சொல்லுவேன். இருந்தாலும் கேட்டதுக்காக சொல்றேன். ரகசியம்னு எடுக்கணும். இப்ப செவ்வாய் 4ஆம் பார்வையா எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த உயிர் காரகத்துக்கு சொத்து இருக்குமா இருக்காதா? புரியுதுங்களா? செவ்வாய் சந்திரனை பாக்குது, அம்மாவுக்கு சொத்து உண்டு. செவ்வாய் சுக்கிரனை பாக்குது, மனைவிக்கு சொத்து உண்டு. செவ்வாய் 8ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குது, என்ன சொல்லுவீங்க? லக்னக்காரர்களுக்கு சொத்து இருக்கு. 8ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குதுன்னு. சரி, ஓகே, மாத்தி சொல்லுவோம். செவ்வாய் 8ஆம் பார்வை செவ்வாய் 8ஆம் பார்வை செவ்வாய் 8ஆம் பார்வை 2ஆம் பாவத்தை பாக்குது, என்ன அர்த்தம்? பெரியம்மா வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரகசியம் உண்டு சொல்லலாம். அவ பெரியம்மா மறுதரமா ஆக்கப்பட்டு வந்தாங்க சார்னு அவங்க ஆன்சர் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி கிரகங்களுக்குன்னு பார்வை இருக்கு. அந்த பார்வைகள் பேஸ் பண்ணி சர்ப்பத்தின் துணை கொண்டு பாக்குறது தான் நேந்திர சர்ப்பநாடி. புரியுதுங்களா? அதனால நீங்க வாங்க, முடிஞ்சவங்க வாங்க, கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கங்க. இப்ப வந்து கோச்சார சம்பவங்களும் போயிட்டு இருக்கு. அது வேணும்னாலும் கலந்துக்கங்க. முடிகிற வரைக்கும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, சரி. சகோதரர் தம்பி வந்து அம்மா கூட தான் இருப்பாரு. மேசலக்கணத்துக்கு புதன் சந்திரன் நினைவு. தம்பி வந்து அம்மா கூட தான் கேட்பாங்கல்ல, அம்மா கூட இருப்பாங்களா, அண்ணன் கூட இருப்பாளா? மேசலக்கணம் புதன் சந்திரன் தம்பி கூட தான் இருப்பாரு. அப்ப தாயார் மூலியமா இவரோட முன்னேற்றம் இருக்குமா இல்லையா? ஏதோ ஒரு உதவி பண்ணிருப்பாங்க. அம்மாவோட நகையை அடகு வச்சுதான் சார் நான் தொழில் ஆரம்பிச்சேன் சொல்லுவாங்கல்ல. மாட்டாங்களா? ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா சார். அப்ப சகோதரனுக்கு சொத்து இருக்குமா இல்லையா? 3 சகோதரன் 4 சொத்து. சகோதரனுக்கு சொத்து உண்டு. குடியிருக்கிற இடம் எப்படி இருக்கும்? ஒரு முட்டுச்சந்து, இல்ல வந்து தெருக்குத்து, இல்ல வந்து அகலம் கம்மி, அந்த அந்த ரோட்டோட அகலம் கம்மி, இந்த மாதிரி இடத்துல குடியிருப்பாங்க. உண்மைதான் சார்.
தேர்வின் தேதிகள் மாறுபடும் இவங்களுக்கு. ஓவராலா மாறும். புதன் சந்திரன் தானே. ஆரோ வாட்டர் பரிகாரம் போட்டுங்க. ஏதோ ஒண்ணு அதை ஃபிட் பண்ற மாதிரியான வாட்டர் போடணும். அப்படி இல்லைன்னா ஒரு கருப்பு கொடைய விரிச்சு ஓரமா வச்சிருங்க. இதுவும் ஒரு பரிகாரம் தான். அந்த காலத்துல ஆண்டனா, இப்ப இல்ல, இப்ப டிஷ் இருக்கு. 3 நாள் மாட்டின் கொம்பு குத்தி இறப்பாருன்னு சொல்றாங்களா, 3 நாள் தான் அது. 4 கால்நடை 3 கொம்பு. புதன் பத்திரம் 3 மாற்றம். சந்திரனும் என்னது மறதி. அப்ப மாத்தி எழுத வேண்டிய பத்திரம் வீட்டுல இருக்கும். வீட்டுக்கு பக்கத்துல அந்த காலத்துல போஸ்ட் ஆபீஸ், இந்த காலத்துல மொபைல் போனு, ஒரு ஸ்கூலு, பள்ளிக்கூடம், டுட்டோரியல் சென்டர் ஏதோ ஒண்ணு வந்துரும். புதன் பத்திரம், சந்திரன் நீர். அப்ப பத்திரம் நீர்ல நனையுமா நனையாதா? இந்த தத்துவத்தை வந்து மனசுல வச்சுக்கீங்க. உங்களுக்கு பரிகாரம் சொல்ல ஈஸியா இருக்கும். இப்ப பத்திரம் நனையும்னு வந்துருச்சு, என்ன செய்வீங்க? அதை ஒரு ஜெராக்ஸ் போடுங்க. நீர் ராசியில இருந்தா நீர்ல விட்டுருங்க, நெருப்பு ராசியா இருந்தா எரிச்சிருங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் செஞ்சு பாருங்க. தனிப்பட்ட முறையில உணர்வு ரீதியா செய்யும் போதுதான் இது ஒர்க் ஆகும். கிரகத்துக்கு பாதிக்கணுங்கிறதான் தெரியும். என்ன செய்யணுங்கிறது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிடும். புதன் பத்திரம் சந்திரன் நீர்னு சொன்னீங்க சார். தண்ணியில நனையும். தண்ணியில நனையும். அதுக்கு இன்னொரு வார்த்தை அடுத்து சொன்னீங்களே, போட்டோ காப்பி எடுக்கணும்னு சொன்னாங்க. தொலைஞ்சு போவோம். ஜெராக்ஸ் எடுத்துருங்க. அத போட்டோ காப்பி எடுத்து நனைச்சு எடுத்துட்டு தண்ணி நனைச்சிருங்கன்னு சொன்னாங்க. நனைச்சு காய வச்சிருங்க, வேலை முடிஞ்சது. நன்றிங்க சார். இப்போ வந்து அதுக்கு ராகு சப்போர்ட் இருந்தா தானே சார் அந்த பரிகாரம் படிக்கிறது மாதிரி வரும் இல்லீங்களா? என்னங்க சார்? இல்ல சார், இப்ப வந்து புதன் வந்து பத்திரம் சொன்னீங்க, சந்திரன் வந்து நினையும் அப்படின்னீங்க. இப்ப இது பரிகாரமா வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீர்ல விட்டீங்கன்னா அந்த பரிகாரம் சரியா போயிடும் அப்படின்னீங்க சார். சந்திரனே ஜெராக்ஸ் தான் சார், நகல் தானே. சந்திரன் பாருங்க, ஒரு நாளைக்கு வராரு, இன்னொரு நாளைக்கு மறைகிறாரு. அவரே நகல் தானே அவரு. சரி சரி. இல்ல சார், முக்கியமானது வந்து இப்ப ராகு பகவானுக்கு தான் சொல்லுவாங்க, அதனாலதான் கேட்டேன். ராகு பகவானுக்கு என்ன சொல்லுவாங்க? நிழலா? சார் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பேசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? உள்வெட்டு கிரகம், வெளிவெட்டு கிரகம், நடுவெட்டு கிரகம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப சந்திரன் ராகு கேது எங்க இருக்காங்க? நடுவெட்டு கிரகம். அது தெரியும்ல எல்லாருக்கும்? ஆமா குருஜி, தெரியும். அப்ப சந்திரனும் பூமியை வெட்டக்கூடிய புள்ளி தானே ராகு கேது. ஆமா சார். அப்ப அது சந்திரனால ஆட்டோமேட்டிக்கா நிழல் கிரகத்தோட விஷயங்கள் வந்துருதா இல்லையா? அதனாலதானே நிழலை தூக்குது. காலையில நிழல் வருது சார், நைட்டு ஐயா புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது என்னன்னு? சாருக்கு புரியும், டவுட் கேக்குற சாருக்கு. புரியுது சார். ஓகே. ஸ்கூல் செக்டார் மாறும். ஸ்கூலை மாத்துறது, ஸ்கூல் செக்டார் மாறுபடும். வீட்டில் வழக்கு, வீட்டு பெயரில் வழக்கு. அம்மா வகையில நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சிலருக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நிறைய கிரகம் பார்க்கணும். இருந்தாலும் ஒரு கேள்வி கேளுங்க. அம்மா வகையில சூசைட் அட்டெம்ப்ட்
பண்ண ஆள் இருப்பாங்க. 3 சூசைடு. இருதய பயம் இருக்கும். வாடகை வருமானங்கிறது உங்களுக்கு உண்டு. வாடகை வருமானங்கிறது உண்டு. சொத்து மீது கடன் உண்டு. சரி சார், அடுத்த நெருப்பு ராசி என்னது? ஸ்திர நெருப்பு. சிம்மம் சார். நான் ஆர்டர் வைஸா சொல்லாம ஏன் இப்படி சொல்றேன்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் காற்று முடிச்சிட்டு ஏன் நெருப்பு சொல்றேன்? காத்தடிச்சாதானே நெருப்பு எரியும், பத்த வைக்கிறேன். போன தடவை மிதுனத்துல இருந்து ஆரம்பிப்பான்னு கேட்டதுக்கு ஆரம்பிப்பலான்ட்டாங்க, அதனால இப்படி போகுது. இல்லாட்டி ஆர்டர் வைஸா தான் வரும். அதனால நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்க. மேசம் முதல் மீனம் வரை நான் கொடுத்தே தீருவேன், எல்லாருக்கும் வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஓகே ஓகே. ஸ்திர நெருப்பு எழுதிங்க. ஸ்திர நெருப்பு. ஸ்திர நெருப்புனா எது? சிம்ம லக்கணம். மூத்த சகோதரனால் விரயம். எதிர்கால வாழ்க்கையை எண்ணி பயம். மூத்த சகோதரனால் விரயம். அப்ப அண்ணன் வந்து பிசினஸ் பண்ணலான்னு காசு கேட்பாரா மாட்டாரா? கொடுக்க கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு நவுத்தி போடுங்க. இவங்களுக்கு வந்து ஃபாரின் செக்டார்ல ஃப்ரெண்டு எப்படி அமைஞ்சிருவாங்க? வெளிநாட்டு தொடர்புங்கிறது இருக்கும். நண்பர்கள், தொழில் ரீதியான க்ளோஸ் கன்ஜெக்ஷன் உள்ள உறவினர்கள் அமைஞ்சிருவாங்க. இவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தொழில் ஆரம்பிச்சா ஜெயிக்கலாம். துணை தொழில் லாபம் தரும். நல்லா புரிஞ்சுங்க. சிம்மங்கிறது சூதாடுற இடம்ங்கிற சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 2 சம்பந்தப்பட்டா என்ன ஆகும்? லாட்ரி, ட்ரேடிங், கரன்சி, கிரிப்டோ கரன்சி, இதுல ஏதோ ஒண்ணு போகும். இல்லாட்டி குடும்பத்துல இழந்தவங்க இருப்பாங்கங்கிறது எழுதி. புதன் சந்திரன். புதன் 2ஆ, சந்திரன் தேய்மானமா இல்லையா? கன்ஃபர்மேஷனுக்கு இந்த கிரக சேர்க்கையை பார்க்கணும். முன்பணம் கொடுத்தா வராது. மொத்தமா கொடுக்குறேன் நீ வா அப்படின்னு சொல்லுங்க. முன்பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தா, சப்போஸ் ஆர்டர் கேட்டு கேன்சல் ஆனா அப்படியே போயிடுவாங்க, வராது, வாங்க முடியாது உங்களால. குடும்பம் சார்ந்த வீண் விரயங்கள் உண்டு. குடும்பம் சார்ந்த வீண் விரயம். 4 ரூபா தான் பஸ்ஸுக்கு, 100 ரூபா கொடுத்து ஆட்டோல ஏத்துற மாதிரி ஆயிடும். இப்ப 10 ரூபா 15 ரூபா ஆயிடுச்சு. ஐயா வகுப்பு நல்லா இருக்குங்களா? அமைதியாவே இருக்கீங்க. ஐயா நல்லா இருக்கீங்க. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். எழுதிட்டு காரியமா நாங்க எழுதிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆகும் அப்படியே சொன்னீங்கன்னா இப்படியே வண்டியை ஓட்டிடுவேன். ஐயா அப்படி இல்லைங்க, விடக்கூடாதுன்னு எழுதிட்டு இருக்கிறேங்க ஐயா. நீங்க சொல்லுங்க. உங்களோட ஒரு வரிய கூட நாங்க மிஸ் பண்ணாம எழுதிட்டு இருக்கோம். ஆமா, தண்ணி குடிக்க போறேன் அப்படின்னா அதையும் எழுதிடாதீங்க. இல்ல இல்ல சரி, என்ன தண்ணி குடிக்க போறேன் அதனால சொல்றேன்.
பிரேக் எதுவும் வேணுமா? தூங்கிட போறீங்க, போர் அடிச்சா சொல்லுங்க. ஐயா இல்லைங்க நல்லா இருக்குங்க class. நீங்க குடிச்ச தண்ணி கேன புதன் ஐயா, தண்ணி சந்திரன் ஐயா, அதுல கூட தொடர்பு ஐயா. சிறப்பு ஐயா. நமச்சிவாயா, நமச்சிவாயா. பாஸ் ஆயிட்டீங்க சார். சார் பாஸ் நன்றி ஆயிட்டீங்க. நன்றிங்க. ம். அப்ப மேசலுக்கு 3 நாளுங்கள கல்வி அடிப்படை கல்வி ஸ்கூல் மாறுவாங்கன்னு எழுதிக்கலாமா? சொல்லுங்க. பச்சை பாட்டிலில் தண்ணீர் பருகுவார் சொல்லலாம். ஓகே. என்ன மேடம் இப்ப கேட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல அப்ப மேசலுக்கு 3 நாளுக்குரிய சந்திரன் வரையில 12 வரல இந்த அடிப்படை கல்வி ஸ்கூல் அடிக்கடி மாறுவாங்கன்னு எழுதிக்கலாமா? சொல்லிட்டேனே ஸ்கூல் செக்டார் மாறும்னு சொல்லியிருக்கேனே அதுல. சார் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் கொஞ்சம் தூரமா அமையும், பிரயாணம் செஞ்சு போற மாதிரி சொல்லலாம்ல சார்? என்ன சார்? சந்திரன் பிரயாணம் பண்ண இல்ல சார், பள்ளி படிப்பு வந்து கொஞ்சம் பிரயாணம் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறேன் சார். சர்டிபிகேட் லேட் ஆகும்னு என்ன சொல்லலாம். இல்ல சார், இப்ப பயணம் பண்ணி சந்திரன்னா பயணம் இல்லைங்களா சார்? சந்திரன் பயணம் தான் சார். அதனால இப்ப வந்து புதன் அப்படிங்கறதுனால வந்து படிப்புக்காக அதுதான் சார். புதன் சந்திரனுங்கிறது பொதுவான விஷயம். புதன்னா கல்வி, சந்திரன்னா பிரயாணம். இது பொது பாவத்தோட இணைக்கும் போது இப்ப புதன் சந்திரனுங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 4 கோடி பேர் இருக்குன்னா 4 கோடி பேருக்கு இது நடக்கும். பாவத்தோட கனெக்ட் பண்ணுங்க. இப்ப மேச லக்கணம்னு சொல்லும் போது என்ன ஆயிடுது? அது 3 நாளுக்கு கூடையவன் ஆயிடுறானா இல்லையா? 3 நாள் 6 நாள் 3 நாள் புரியுதுங்களா? அப்ப அதுலதான் உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். சரி சார். சரிங்கய்யா. 3னா இடமாற்றம் சிறுதூர பயணம் அப்படி வச்சுக்கலாம். அது மாதிரி எடுக்கணும். அதனாலதான் சொன்னேன் சிம்மத்துக்கு. இப்ப ஏன் சொன்னேன் கிரிப்டோ கரன்சி, ட்ரேடிங், லாட்டரி எதுக்கு நான் சொன்னேன்? 2 11 2 12 ஆயிடுதா இல்லையா? புதன் சந்திரன் காமனு. லக்கணத்துக்கு பேஸ் பண்ண என்ன ஆகுது? 2 12 கொடுத்த பணம் வராது. நல்லா புரிஞ்சு. சிம்ம லக்கணத்துக்கு புதன் சந்திரன் நினைவு இருக்கா? யாரையாச்சும் காலி பண்ணணும்னா கொண்டு போய் பணத்தை கொஞ்ச நாளைக்கு கொடுங்க, இந்தாப்பா வச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டான். புரியுதுங்களா? ஏன் கொடுத்த பணம் வராது? 2 12. ஐயா விளங்குகிறதா? 12 வரை அந்த பணம் திரும்ப புரியுதுங்க குருஜி. ஓகே புரியுது. அப்ப நேந்திரம் அவ 2 நேந்திரமா? ரேந்திர பயம், நேந்திர பாதிப்பு, கண்ணாடியில் அடிக்கடி ஃப்ரேம் மாத்துறது இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் சொல்லுங்க. இருக்கும் சார். இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ங்கிறது வருமானம், 12ங்கிறது அழிவு. அப்ப அழிஞ்சு போய் உருவாகக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்தா ஜெயிச்சிருவாங்க. ஸ்கிராப் எடுக்கலாம்ல? சிறப்புங்கய்யா. டெமாலிசேஷன் உருக்கி செய்யறது, இதெல்லாம் யோசிங்க, கிடைக்கும். சார் மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. 2ங்கிறது வருமானம், 12ங்கிறது அழிவு. அப்ப அழிஞ்சி உருவாகக்கூடிய ஒரு பொருளை தொழிலா எடுத்தா ஜெயிச்சிருவாங்க. ரெண்டு 12 2 11 இவரா போய் ஒரு பிரச்சனைய எடுத்து அதுக்கு தீர்வும் அவரே காண்பாரு. ஜாமீன் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கங்க. 11 12 நண்பர்கள் வருவாங்க. ஆப்ல நீ போட்டாதான் ராசியா இருக்கு, ஒன்னே ஒண்ணு போடு. உண்டா இல்லையா? உண்டுங்கய்யா. ஆமா குருஜி. 11 7 11 என்ன நண்பர்களா இல்லையா? புதன் சந்திரன் விரயம். ஐயா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், மீன் பிடிக்க சொல்லி தரல, நீச்சல் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். எது வேணுமோ எடுத்துக்கங்க. முத்து இருக்கிற இடத்துல குதிச்சு முத்து எடுத்துக்கங்க, பவளம் இருக்கிற இடத்துல குதிச்சு பவளம் எடுத்துக்கங்க. என்னங்க ஐயா? ஏதோ எனக்கு அறிவு கேட்டதை சொல்றேன். அருமைங்க குருஜி. சார் கண்ணாடி பிரேம் மாற்றுவாங்க சொன்னீங்க, அது ஒரு முறை சொல்லுங்க.
2 12 மேடம். சந்திரன் மாற்றம் 2 நேந்திரம் 12 நேந்திரமா இல்லையா? நேந்திர மாற்றங்கள் உண்டு. அப்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கண் தானத்துக்கு எழுதி வைப்பாங்களா? இது பெருசு, முன்னாடி சொன்னது சின்னது, நீங்க பெருசா எடுத்துக்கங்க. கண் தானம் எழுதிட்டீங்களா? சரி. 3வது நெருப்பு ராசி தனுசு. உபய வீடு. உபய வீடு. சரிங்களா? 8 10 8ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி புதன். 8 10 வழக்கு அழி, அதாவது வழக்குல ஜெயிக்கலாம்னு எழுதிக்கங்க. வழக்கு இவர் வழக்கை வெல்வார். 8 10 கேஸ் கட்டு காணா போயிடும். இல்ல கேஸ் கொடுத்தவன் திடீர்னு இறந்துருவாரு, இல்ல காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க. மேடம் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களா பாருங்க. முடிஞ்ச அளவு எல்லாம் வீடியோல வர பாருங்க. வீடியோ வச்சா மேல போகுது சார். இல்ல முடிஞ்ச அளவு என் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எல்லாரையும் வர சொல்லலையே, கட்டாயப்படுத்தலையே, முடிந்த அளவு. எந்த வழக்கா இருந்தாலும் ஜெயிக்கும் வாய்ப்புகள் அதிகம். சார் அது 8 என்ன சொன்னீங்க சார்? 8 10 சொல்லி 8 10 வழக்கழியும். சார் எல்லா ஜோதிடரும், ஒரு சில ஜோதிடர்கள் சொல்றாங்களா, விருச்சிக ராசிக்காரர்களை கூட கூப்பிட்டு போங்க, ரிஷபத்தை கூட கூப்பிட்டு சொல்றாங்களா? ஏன் சொல்றாங்க? அது இயற்கையிலே 8 10. சூப்பர் சார். 8 10 கிட்ட வழக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா மூவ் பண்ணணும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பாதக அதிபதியா இருந்தாலும் 8ங்கிற பொறுமை கனெக்ட் ஆகுறதுனால இவரு எது சொன்னாலுமே மனைவிக்கு பிடிக்காது, இருந்தாலும் கேட்டுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனைவி அமைவாங்க இவங்களுக்கு. தனுசு லக்கணம். தனுசு லக்கணம் எது சொன்னாலும் எதிராளிக்கு பிடிக்காது, ஆனாலும் கேட்டுப்பாங்க. அப்ப இவர் வாங்கி வந்த வரம் தானே அது. அப்ப நல்ல குணம் கொண்ட மனைவி அமைவார்கள் இயற்கையிலேன்னு எழுதிக்கங்க. அதாவது விசாரிக்கலாம் வேணாம், நீங்க இந்த கிரகச்சேர்க்கை பார்த்தாலே போதும். கற்றா தாலியா, கொற்றா மேளத்தை, உட்ரா வண்டியான்னு சொல்ல வேண்டியதான். அதே மாதிரி எதிராளி பாதகாதிபதியா இருக்கிறதுனால இரண்யா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து மறையும், வந்து சரியா போயிடும். அடிவயிறு பிரச்சனை, சார் 7ஆம் அதிபதி 8 நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப மாப்பிள்ளை உண்மைதான் சொல்லுவாரு, குடும்பத்துல யாராச்சும் போய் ஏதோ ஒரு விஷயத்த 2 விட்டு சேர்த்து போடுவாங்க, அது பிரச்சனை ஆகும். புரியுதுங்களா? மாப்பிள்ளை 35,000 தான் வாங்குவாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல 50,000 வாங்குவாருன்னு மாமாக்காரர் போட்டிருப்பாரு. இதனால பிரச்சனை வரும். ஞாபகம் வச்சுக்க. இந்த இணைவு புதன் சந்திரன் இணைவு. கூட்டு தொழில்
7 10 எப்ப அமையும்? திருமணத்துக்கு பின்பு நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி தேய்மானத்தை தான் கொடுக்கும். எழுதிட்டீங்களா? மனைவி வழியில் ஆதாயம் உண்டு. மனைவி வழியில் ஒரு ஆதாயம் உண்டு. 7 8 நல்லா புரிஞ்சுங்க. 7 8 10 பொய் சாட்சி. உங்களை கூப்பிடுவாங்க, நீ வந்து சொல்லு, வீட்டுல நம்புவாங்க. போக கூடாது, மாட்டிப்பீங்க இல்லாட்டி. அது ஜாதகருக்கு ஒரு அபச்சொல் உண்டு. எப்படி வேணாலும் எழுதிக்கங்க நீங்க. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 8ங்கிறது மறைவா இல்லையா, 10ங்கிறது தொழில். அவ மறைச்சு செய்யக்கூடிய தொழில் ஓடும். மறைச்சு செய்யறதுன்னா என்ன? செங்கல், ஜல்லி, சிமெண்ட் எல்லாம் மறைஞ்சு தானே இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருப்பாங்க சார். செய்யலாம். ஏன்னா வந்து 8ங்கிற வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். 8 சந்திரன் ஹெல்த். அது மறைச்சு செய்யக்கூடியது தானே. வந்ததுக்கு அப்புறம் பாக்குறது தானே. சரிங்களா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க. பார்ட் 3ல வந்து மொத்த 2 தத்துவத்தையும் கவர் பண்ணிடுவோம். இது வரைக்கும் வகுப்பு எப்படி இருந்தது? நிறைய காரியங்கள் சார், நிறைய யோசிக்க வைக்கிறீங்க. அதான் உண்மைங்க. நல்ல விதமா தானே யோசிக்க வைக்கிறேன். ஆமா, நாளைக்கு பாட்டுக்கு வந்துடக்கூடாது பஸ் ஏறி. அதனால அடுத்தது உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரை ஃபில் பண்றேன்னு சொல்லிட்டேன் மேடம்கிட்ட. அதை வந்து ஃபில் பண்ணியே ஆவேன். இன்ட்ரோடக்ஷனுக்கு யாரும் வரல நீங்க, அது கொஞ்சம் பரவாயில்ல. வந்த வரைக்கும் ரைட்டு. அடுத்த தடவை நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க அடுத்த தடவை வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அழைச்சிட்டு வாங்க. பார்ட் 3ல நல்லா புரிஞ்சுங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இல்லாம இருக்காது. இப்ப பார்ட் 1 நீங்க எல்லாம் விட்டுட்டீங்க இல்லையா? பாருங்க, பரவாயில்ல, மேடம்கிட்ட போட்டு அழுத்துங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க. மேடம் எங்களுக்கு வேணும், பார்ட் 1 வேணும், பார்ட் 1 வேணும்னு. சரிங்களா? வராதவங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பார்ட் 1 வந்தவங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு பார்ட் 1? இன்ட்ரோடக்ஷன் தானே கொடுத்தேன். யாரும் சொல்ல மாட்டீங்களா? அருமையா இருந்ததுங்கய்யா. பார்ட் 1 நல்லா இருந்துச்சுங்களா? சிறப்பா இருந்ததுங்கய்யா. சரி சரி, இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா யாருக்கும்? இலவச வகுப்பா இருந்தாலும் இது சப்ஜெக்ட் என்னது? பெய்டபிள் சப்ஜெக்ட் தான் இது. நான் கிளாஸ்ல என்னென்ன நடத்துவனோ, என்னென்ன சொல்லுவனோ அதான் இங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது வந்து உள்ளே இருக்காங்க, பாடம் படிச்சவங்களுக்கே தெரியும். இன்னும் என்னென்னமோ நடக்கும் கிளாஸ்ல. என்னங்க சார்? ஆமா சார். அதனால இந்த ஸ்பீடா வேற சப்ஜெக்ட் முடிக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்பீடா பண்ண. சொல்லுங்க மேடம். சார் பெய்டு கிளாஸ் எல்லாம் லிங்க் போடுவீங்களா சார்? அத பத்தி நோட்டிபிகேஷன் ஏதாவது உண்டா? எந்த குரூப்ல லிங்க் எடுத்தீங்க நீங்க? நானே அது வாட்டுக்கு ஏதோ ஒரு குரூப்ல வந்தது சார், எடுத்தேன். சரியா நினைக்கல. அதே மகாலட்சுமியா மகரிஷி குரூப்ல தான். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். சொல்லுங்க மேடம். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இதுலயே லிங்க் கீழ இருக்குங்க சார். நம்ம போட்ட குரூப் ஜூமோட ஆட் பண்ணிருக்காங்க மேடம். அது உள்ள வந்துருங்க. வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு இருக்கும். அத பிரஸ் பண்ணி உள்ள வந்துருங்க. நீங்க குரூப்க்குள்ள வந்துருங்க. அனௌன்ஸ்மென்ட் அதுல வந்துரும். ராம் பிரசாத் சார் அஸ்ட்ரோ ஆட்னு இருக்கும். எந்த குரூப் மேடம்? எது உள்ள வரணும்? இப்ப நீங்க இந்த விளம்பரம் பாத்தீங்கல்ல மேம்? ஆமா மேடம். அந்த விளம்பரத்துக்கு கீழ லாஸ்ட்ல வந்து ஒரு குரூப் லிங்க் இருக்கும். இதான் நம்பர் தெரியவே. ஜூம் பண்ற பாருங்க. இப்ப லென்ஸ் போட்டு 656865. ஓகே சார். மேடம் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்க லிங்க் வழியாவே வர பாருங்க. ஏன்னா நான் போனை எடுக்கலன்னா அப்புறம் தெரியாது. மேக்ஸிமம் கால் பண்ண மாட்டேன் சார். இது வந்து பிரம்மாஸ்திரத்துக்கு கொடுக்குறேன். வரவே முடியல எங்கேயும் தேடி அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்க. மேடமோட நம்பரையும் வாங்கிக்கங்க.
போனா மேடம் ஓகே உங்க சார். நம்பரையும் கொடுத்துருங்க. சார் கிளாஸ் சார் முடிஞ்சுதேன்னு அந்த எல்லாம் போகாதீங்க. மேக்ஸிமம் நான் கிளாஸ் எல்லாருமே அந்த முடியற லிங்க் போற மூலியமா நேரத்துல தான் ஏதாச்சும் ஒரு வந்திருக்காங்க. முக்கியமான தகவல் சொல்லுவேன். போனா மேம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா குரூப்லயும் போட்டு விடுறாங்க, ஜோதிட இலவச குரூப்ல. சரிங்க மேம். ஓகே சார் நீங்க இப்ப நீங்க வந்து மேம் சார் நல்லா புரிஞ்சுங்க. வார்த்தையிலே நீங்க பலன் சொல்லலாம். புதன்னா என்ன? நாக்கா? செவ்வாய் கூட சேர்ந்துச்சுன்னா அடிக்கடி நாக்க கடிப்பாங்களா இல்லையா? ஏன் செவ்வாய் பல்லு 6, 8, 12 போய் உட்காந்துச்சுன்னா என்ன? சிக்னல்ல பிரச்சனை வருமா இல்லையா? ஏன் அங்கதானே சிகப்பு பச்சை. ஒருத்தர் வந்து சொல்றாரு, எங்க அம்மாவுக்கு வந்து நாக்குல ஓட்ட சார், என்ன பண்ணலான்னு கேக்குறாரு. ஏன்? நாக்கு புதன், கேது ஓட்ட. அப்ப நான் என்ன சொன்னேன், உங்க வீட்டுக்கு வெளியிலயோ இல்ல வாசலுக்கு வெளியிலயோ இல்ல கொல்லப்புறத்துலயோ பிரண்ட செடி முளைச்சிருக்கா பாருங்க. 2 வாரம் கழிச்சு சொல்றாரு, ஆமா சார் இருக்குன்னு. அதை புடுங்கி தூக்கி எறிங்கிறேன். ஏன்? இதோட கிரகச்சேர்க்கை தான் அது. புதன் கேது பிரண்ட இருந்தா பிரச்சனை. இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில. கிரக சேர்க்கை, புரியுதுங்களா? அது புதன் தொடர்பு செவ்வாய் இல்லாம லக்னத்திலே விருச்சிகத்துல இருந்தா என்ன மேடம்? செவ்வாய் லக்னத்திலே புதன் விருச்சிக செவ்வாய் இல்ல லக்னம். மேடம், புதன் கேது பிரண்ட நாக்குல ஓட்ட. கேக்குதுங்களா? அப்ப இதுக்கு நான் கிரகம் பார்த்தேனா, அந்த வார்த்தையிலேயே கிரகம் பதில் சொல்லுதா இல்லையா? வார்த்தையிலேயே பதில் சொல்லும். சரிங்களா? அப்ப இப்ப இன்னைக்கு படிச்சது என்ன? புதன் சந்திரன். தெய்வத்துல எடுத்தா என்ன எழுதுவீங்க? புதன் பச்சை, சந்திரன் அம்மன், பச்சை அம்மன். பரிகாரம் புதன் இளநீர், சந்திரன் நீர், இளநீர், இளமையான நீர், அபிஷேகத்துக்கு கொடு, சரியா போயிடும். புரியுதுங்களா? நான் வகுப்பு முடியும் போது 2 விஷயத்த கொடுத்துட்டு தான் போவேன். அதனாலதான் சொன்னேன் யாரும் போவாதீங்கன்னு. சரிங்களா? கரெக்டா இருக்கு. அந்த இளநீரை பசங்க இளநீர் சூப்பரா இருக்கு. அதனால நம்ம இளநீர் சந்திரன்னா நீர் கரெக்டா. மேக்ஸிமம் பெய்டபிள் கிளாஸ் வாங்க. இன்னும் என்னென்ன வரும் பாருங்க. ஓகே, சரிங்களா? அதுக்குதான் நம்பர் கேட்டோம். ஓகே சார். அடுத்தது துலாம் நடக்க போகுது, வாங்க. துலாமுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கு. துலாமுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் இருக்கு. மேடம் சொல்லியிருக்காங்க. அது என்ன கிளாஸ்னா, நிகழ்வுகளும் நட்சத்திரங்களும் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. வேணா வாங்க, அதுக்கு கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். சரிங்களா? நாக்கு பிரண்டை சொன்னீங்களா, அது மட்டும் ஒரு முறை சொல்லுங்க மேடம். ஒருத்தவர் வந்து கேட்டாரு என்கிட்ட, எங்க அம்மாக்கு நாக்குல ஓட்ட, ஜாதகம் வேணாம் சார், உங்க வீட்டுக்கு வெளியிலயோ இல்ல கொல்லப்புறத்துலயோ பிரண்ட செடி இருக்கும், அதை புடுங்கி போடுங்க, சரியா போயிடும்னு. புதன் நாக்கு, கேது ஓட்ட, புதன் கேது பிரண்ட. சரிங்களா? வேவ்ஸ் அதிகமா இருந்தா குறைச்சிடணும். ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேட்டுங்க சார். இந்த நாள் ஒருத்தருக்கு சப்ஜெக்ட் வைஸ் கேளுங்க, இல்லாட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சார். சரி, சப்ஜெக்ட் வைஸ் எது வேணாலும் கேளுங்க. நீங்க புதன் சந்திரனை பத்தி எது வேணாலும் கேளுங்க, சொல்றேன். ஓகே சார். ஓகே ஓகே, மீண்டும் இணைவோம் பார்ட் 3-ல். நீங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். உங்களையும் என்னையும் இணைத்த இந்த ஜூமிற்கு நன்றி. ஆர்கனைசர் போனா மேடம்க்கு நன்றிகள். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி சார். நன்றி சார். நன்றி. டிவிக்கு மிக்க நன்றி. கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூப்பரா இருந்துச்சு. SN ராம்பிரசாத் அஸ்ட்ரோ ஆட்ஸ்ல யாரும் இருந்தீங்கன்னா அதுல கமெண்ட போட்டு விடுங்க. ஏன்னா வராதவங்களுக்கு தெரியும்ல. SN ராம்பிரசாத் அஸ்ட்ரோ ஆட்ஸ்ல குரூப்ல இருந்தீங்கன்னா, அதான் நம்மளோட மெயின் குரூப். அதுல இருந்தீங்கன்னா கமெண்ட போட்டு விடுங்க. சரிங்களா? நன்றி. நன்றிங்க.